ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ் ஆன்லைன் டியூட்டோரியல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட்டாக நம்ம வந்து டெலகிராம் குரூப்பில் ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தோம், என்ன மாதிரி வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வந்து வேணும் அப்படின்னு. ஸோ அதில் மோஸ்ட் ஆஃப் த கமெண்ட்ஸ் வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்து டெக்னிக்கல் அனலைஸ் அப்படின்னு வந்து இருந்து, பொதுவாக டெக்னிக்கல் அனலைஸ் பற்றி வீடியோஸ் வேணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. டெக்னிக்கல் அனலைஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு சிங்கிள் டாபிக் கிடையாது. ஸோ அதில் நிறைய மல்டி டாபிக் வரும். ஸோ அதை எல்லாமே வந்து கவர் பண்ணுமா, என்னென்ன டாபிக்ஸ் அதில் உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து பண்ணணும். ஸோ அதை பற்றி தான் வந்து இதில் பார்க்க போகிறோம். பொதுவாக வந்து டெக்னிக்கல் அனலைஸ் எதனால் நம்ம வந்து கற்றுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து என்ன மார்க்கெட்டில் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணாலும், ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் மார்க்கெட்டாக இருக்கட்டும், ஃபாரெக்ஸாக இருக்கட்டும், கிரிப்டோவாக இருக்கட்டும், ஸோ எந்த மார்க்கெட்டாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து டெக்னிக்கல் அனலைஸுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் வந்து இண்டிபெண்ட்டாக, அதாவது யார் உதவியும் இல்லாமல் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் டெக்னிக்கல் அனலைஸ் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும். அப்படி தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் ட்ரேட் பண்ணிக்க முடியும். சரியா? சரி, ஓகே. இந்த டெக்னிக்கல் அனலைஸ் அப்படிங்கிறது சிங்கிள் டாபிக் கிடையாது. ஸோ அதுக்கு கீழே நிறைய டாபிக்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், பேசிக்காக ஃபஸ்ட்டு வந்து ஒரு மார்க்கெட்டை வந்து சூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அடுத்து என்ன அப்படின்னா, பேசிக்ஸ் என்ன, அந்த மார்க்கெட்டை பற்றி உள்ள பேசிக்ஸ்லாம் வந்து தெரிஞ்சிருக்கணும். அடுத்து மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம். நீங்கள் அந்த டெக்னிக்கல் அனலைஸ் அப்படின்னு வந்தாலே நீங்கள் வந்து மேக்ஸிமம் ட்ரேடிங் யூஸ் பண்ணுவாங்க. கொஞ்சம் பேர் வந்து அந்தந்த எக்ஸ்சேஞ்சஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் மார்க்கெட் சரோதா யூஸ் பண்ணுறீங்கன்னா சரோதா கைட்டுக்குன்னு சொல்லி ஒரு ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு பிளாட்ஃபார்ம் அந்தந்த எக்ஸ்சேஞ்சஸுக்கு இருக்கும். கிரிப்டோன்னு வரும்போது அவங்களுக்குன்னு சொல்லி எக்ஸ்சேஞ்சஸ் இருக்கும். ஸோ எக்ஸ்சேஞ்சஸோட அனலைஸ் பண்ணுறதுக்கு மோஸ்ட்லி ட்ரேடிங் வியூ எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க. சரியா? ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பிளாட்ஃபார்மை எப்படி யூஸ் பண்ணிக்கணும், அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, அதை பற்றி டீட்டெயிலாக A to Z வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதை ஃபஸ்ட்டு பேசிக்கான விஷயங்கள் இது மூணும் தெரிஞ்சிருக்கணும். அடுத்து டெக்னிக்கல் அனலைஸ் டாபிக். ஸோ இதுதான் டெக்னிக்கல் அனலைஸ் டாபிக் கைஸ். ஸோ இந்தியாவில் நம்ம பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து டெக்னிக்கல் அனலைஸ் கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5000 ரூபாயிலிருந்து ஒரு 20-30,000 ரூபாய் வரைக்கும் எடுப்பாங்க. சரியா? இது வந்து ஒவ்வொரு டீச்சர்ஸ், ட்ரெயினர்ஸை பொறுத்து மாறுபடும். ஸோ ப்ரைஸ் வந்து மாறுபடும். நிறைய பேர் வந்து டீச் பண்ணிகிட்டு இருக்காங்க, ரொம்ப வருஷமாக டீச் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதில் உள்ள டாபிக் எல்லாமே வந்து இந்த டாபிக்ஸ் தான். சரியா? இதை தவிர வேறு எந்த டாபிக்ஸும் வந்து கிடையாது. மேபி ஏதாவது 1-2 வேணால் நான் வந்து விட்டுருக்கலாம். சரியா? ஸோ அப்போ டெக்னிக்கல் அனலைஸில் கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன். அந்த கேண்டில்ஸ்டிக்கு அதை வச்சு எப்படி வந்து நம்ம வந்து ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து கற்றுக்க வேண்டியிருக்கும். அடுத்து ட்ரெண்ட் அனலைஸ்னால் மார்க்கெட் வந்து என்ன மாதிரி ட்ரெண்டில் இருக்குது, அந்த ட்ரெண்டோட ஸ்ட்ரென்த் என்ன, ஸோ இது வந்து ஒரு வேலிடாக இருக்கும் ஆர்டர் எடுக்கிறதுக்கு. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணிக்க தெரிஞ்சுக்கணும். அடுத்து மார்க்கெட் சைடுவேல இருந்துன்னா என்ன பண்ணிக்கணும். ட்ரெண்டுனா மார்க்கெட் வந்து கிளியராக அப் ட்ரெண்ட்லேயோ டவுன் ட்ரெண்ட்லேயோ போயிட்டு இருக்கும்போது பண்ணக்கூடியது. சைடுவேனா என்னென்னா சாப்பி மார்க்கெட்னு கூட சொல்லிக்கலாம். மார்க்கெட் வந்து அப் ஆகுமா டவுன் ஆகுமானே தெரியாது. ஸோ அந்த டைம் நீங்கள் நம்ம எப்படி ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி உள்ள மெத்தட். அடுத்து என்னென்னா ட்ரெண்ட் லைன், ஸோ சேனல், இதெல்லாம் வந்து எப்படி வந்து ட்ரா பண்ணி நம்ம வந்து மார்க்கெட்டை வந்து அனலைஸ் பண்ணிக்குது. ட்ரெண்ட் லைன் சேனல்ஸ்லாம் வந்து வரைஞ்சி அப் ஆகுமா டவுன் ஆகுமா, ஸோ இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து அனலைஸ் பண்ணிக்கக்கூடிய விஷயம். அடுத்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ பேசிக்காக உள்ள ஒரு நல்ல ஒரு டெக்னிக்கல் பேட்டர்ன். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் மார்க்கெட்டை எந்த லெவல் வந்து மார்க்கெட்டோட கீ சப்போர்ட், எதை கீ ரெசிஸ்டன்ஸ், எதை மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணால் மார்க்கெட் வந்து அப் ஆகும், எதை பிரேக் அவுட் பண்ணால் டவுன் ஆகும். ஸோ இந்த மாதிரி அனலைஸ் பண்ணி நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணக்கூடிய மெத்தட். அடுத்து மல்டி டைம் ஃப்ரேம் அனலைஸ் அப்படின்னு வரும்போது ஹையர் டைம் ஃப்ரேமில் ஒரு மாதிரி மார்க்கெட் இருக்கும், லோயர் டைம் ஃப்ரேமில் இருக்கும். ஸோ இதெல்லாம் எப்படி கம்பைன் பண்ணி ட்ரேட் பண்ணிக்கணும். ஸோ அப்படி உள்ள மெத்தட். அடுத்து சார்ட் பேட்டர்ன்னா நிறைய ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர், டபுள் பாட்டம், இது. ஸோ அந்த சார்ட் பேட்டர்ன்ஸ், இந்த பென்னட் மாதிரி ஃபார்ம் ஆனால் எப்படி ட்ரேட் பண்ணணும், ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆனால் என்ன மாதிரி மார்க்கெட் மூவ் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி உள்ள பேசிக்கான ஒரு ரீட்டைல் ட்ரேடர்ஸ் பேட்டர்ன்ஸ். அடுத்து ஃபிபனாக்கி. சரியா? அது வந்து ஸ்பெல்லிங் தப்பு. ஸோ இந்த ஃபிபனாக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு மார்க்கெட் வந்து அப் ஆகும்போதோ டவுன் ஆகும்போதோ எந்த லெவல் வரைக்கும் டவுன் ஆகி போகும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கும், அப்பாகி போயிட்டு இருக்கும்போது எந்த லெவல் வரைக்கும் அந்த எக்ஸ்டென்ஷன் எந்த லெவல் வரைக்கும் போகலாம் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகும். ஸோ பொதுவாக வந்து இந்த ஃபிபனாக்கி பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த LI2I மாதிரி வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதாவது இந்த ட்ரெண்ட் வேவ் லென்த்தை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கும், ட்ரெண்ட் ரிவர்ஸில் ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறது. அடுத்து சப்ளை அண்ட் டிமாண்ட் பார்த்திங்கன்னா எப்படி சொல்லிக்கலாம்னா, ஆல்மோஸ்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஆனால் எல்லா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸையும் நம்ம எடுக்க மாட்டோம். அதுக்குன்னு கொஞ்சம் ரூல்ஸ் உண்டு. ஸோ அந்த ரூல்ஸை மார்க்கெட் வந்து
ஃபாலோ பண்ணியிருக்கு அப்படின்னா அந்த ஏரியாவை நம்ம வந்து ஒரு சப்ளை ஸோனாகவும் டிமாண்ட் ஸோனாகவும் எடுத்து ட்ரேட் பண்ணுவோம். அதில் பேசிக் மெத்தடும் உண்டு, அட்வான்ஸ் மெத்தடும் உண்டு. அட்வான்ஸ் மெத்தட் கொஞ்சம் அட்வான்ஸ் டாபிக்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். அடுத்து இண்டிகேட்டர் ஸ்ட்ராட்டஜிஸ். இண்டிகேட்டர்ஸ்னால் என்ன அப்படின்னா நம்ம மூவிங் அவரேஜ், ஆர்எஸ்ஐ, மேக்டி, ஸோ இந்த மாதிரிப்பட்ட இண்டிகேட்டர்ஸ்லாம் வச்சு நம்ம வந்து எப்படி ட்ரேட் பண்ணிக்கலாம், ஸோ அதை பேஸ் பண்ணி எப்படி ஆர்டர் எடுக்கலாம் அப்படிங்கிறத கற்றுக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இது எல்லாமே டெக்னிக்கல் அனலைஸ் தான். அடுத்து ஃபைனலாக ரிஸ்க் ரிவார்டு அண்ட் மணி மேனேஜ்மெண்ட். ஸோ எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணோம், எவ்வளோ அமௌண்ட் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, ஒரு ட்ரேடுக்கு எவ்வளோ லாஸ் ஆகலாம், எவ்வளோ ப்ராஃபிட் புக் பண்ணலாம், ஸோ இந்த மாதிரி உள்ள பிளான்ஸ். ஸோ இது வந்து ஃபைனலாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணக்கூடியது. ஸோ இது எல்லாமே கம்பைன் பண்ணி வர்றது தான் வந்து டெக்னிக்கல் அனலைஸ். ஸோ இது ரிலேட்டடாக நீங்கள் வந்து கற்றுக்கணுன்னா ஃபுல்லாக கோர்ஸ் வந்து நம்ம மோஸ்ட்லி இதில் நிறைய வீடியோஸ் டாபிக்ஸ் வந்து நான் வந்து கவர் பண்ணி ஃப்ரீயாகவே வந்து டீச் பண்ணி போட்டிருக்கேன் வீடியோ நம்ம சேனலில். ஸோ இனியும் நீங்கள் இதில் என்ன டாபிக், ஏன்னா இங்கே வந்து நீங்கள் கமெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்றைக்கி வீடியோ மேக் பண்ணும்போது தான் பார்க்குறேன். ஸோ எல்லாமே வந்து டெக்னிக்கல் அனலைஸ்னு காமனாக ஒரே வேர்டில் இருக்குது, சரியா? ஸோ காமனான ஒரே வேர்டில் இருக்கிறதுனால என்ன டாபிக் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு வந்து ஷோராக தெரியலை. ஸோ நீங்கள் வந்து நம்ம சேனலில் இனி ஃபியூச்சர்ஸ் வீடியோஸ், இனி அப்கமிங் வீடியோஸ் என்ன டாப்பிக்கில் இதில் உள்ள டாப்பிக்கில் வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோஸில் வந்து நம்ம வந்து அதை கவர் பண்ணி டீச் பண்ணி வந்து போடலாம். முழுக்க நம்ம சேனலில் ஒருத்தரை எல்லா கண்டென்ட்டுமே வந்து ஃப்ரீ தான். உங்களோட ஓன் ரிஸ்கில் நீங்கள் வந்து கற்றுக்கிறது, ட்ரைட் பண்ணுறது எல்லாமே வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.